இட்லி தோசை உப்புமாவோடு சேர்த்து சாப்பிட ஒரு தக்காளி பச்சடி செய்யலாம். சின்னதாக 3 தக்காளி, 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு 30 நிமிஷம் ஊற வச்சது. ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு அதோட மிளகாவை 1-2 உடச்சி சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா பொடிசாக வெட்டி சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரில் 4 இல்லை 5 விசில் வச்சா போதும். ப்ரெஷர் எல்லாம் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேக வச்ச எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மசிச்சுட்டு தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவு நெய் அல்லது எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், அதே அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் பெருங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து கடைஞ்சி வச்ச தக்காளி பச்சடியோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடிசாக வெட்டின மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டா இட்லி தோசை உப்புமா பொங்கலோடு சேர்த்து சாப்பிட தக்காளி பச்சடி ரெடி ஆயிரும்.